தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலேயும் கூட தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்காக நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு இந்த நாளிலே நம்மோடு கூட பேச போகிறார். இப்பொழுது அந்த வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். துன்மார்க்கருடைய பலி, துன்மார்க்கருடைய பலி அருவருப்பானது, அருவருப்பானது. அதை துர்சிந்தனையோடு செலுத்தினாலோ, அதை துர்சிந்தனையோடு செலுத்தினாலோ எத்தனை அதிகமாய் அருவருக்கப்படும், எத்தனை அதிகமாக அருவருக்கப்படும். இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறது தேவனுக்கு நாம் செலுத்தக்கூடிய பலியை குறித்து. இன்றைக்கி நம்ம ஆண்டுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். தேவனுக்கு செலுத்தக்கூடிய பலி என்றாலே நீங்கள் அதை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். தேவனுக்கு நாம் செலுத்தக்கூடிய ஆவிக்குரிய ஒரு பலி இருக்கிறது. வேத புஸ்தகத்தில் நாம் வாசித்து பார்த்தால் பழைய ஏற்பாடு முழுவதும் பலிகளாலே நிரம்பி இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். தேவனுக்கு ஜனங்கள் பலி செலுத்தினார்கள். அந்த பலி ஏன் செலுத்தப்பட்டதென்றால் தேவனை சந்தோஷப்படுத்தும் விதமாகவும் தங்களுடைய பாவங்களுக்காக, அந்த பாவத்தின் பிராயச்சித்தத்திற்காக ஒரு மிருகத்தையோ ஒரு பறவையோ இரத்தத்தை சிந்தி அந்த பலியை செலுத்தும் போது மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதை வேதத்திலே பார்க்க முடிகிறது. இப்படியாக நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட பிறகு பலி என்பதை தேவன் ஒரு பிரமாணமாக ஏற்படுத்தி எந்த ஒரு மனுஷன் பாவம் செய்தாலும் அந்த பாவத்திலிருந்து விமோசனத்திற்காக அவன் பலியை செலுத்தி அந்த பலியின் மூலமாக பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட சம்பவங்களை பழைய ஏற்பாடு முழுவதுமாக பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு கிறிஸ்து பலியாகினது நிமித்தமாகத்தான் முழு உலகத்திற்கும் மீட்பும் ரட்சிப்பும் கிடைத்தது என்பதை நம்ம வேதத்தில் தியானிக்கும் போது பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய பலிதான் இன்றைக்கி முழு உலகத்தின் பாவ பரிகாரத்திற்காக சிந்தப்பட்ட பலி என்பதை நம்ம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவனுடைய பலியின் மூலமாக முழு உலகத்திற்கும் ஒரு மாபெரும் ரட்சிப்பும் விமோசனமும் விடுதலையும் உண்டு. இயேசு கிறிஸ்து ஏன் பலியானார் என்பதை மனிதர்கள் உணர்ந்து அதை விசுவாசித்து, இயேசு எனக்காகத்தான் சிலுவையில் மரித்தார், என்னுடைய பாவத்திலிருந்து எனக்கு மீட்பு தரும்படி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் என்பதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அந்த விசுவாசம் அவர்களுக்கு பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் கொடுக்கிறது. இங்கே நம்ம படித்து பார்த்த வேத பகுதியில் துன்மார்க்கருடைய பலி அருவருப்பானது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக வந்து அவன் பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டு அந்த பாவ மன்னிப்பை பெற்றவனாக தேவன் அண்டைக்கு நெருங்கி செல்வதற்காக இந்த பலி ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அந்த பலியை ஒரு மனுஷன் செலுத்தும் போது அவன் எப்படியாக தேவனுக்கு முன்பாக இருக்க வேண்டுமாம்? துன்மார்க்கனுடைய பலி ஆண்டவருக்கு
அருவருப்பானதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை துர்ச்சிந்தையோடு செலுத்தினாலோ எத்தனை அதிகமாக அருவருக்கப்படும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பலிக்கு பிறகு நாம் செலுத்த வேண்டிய சில பலிகளை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த நாட்களிலே நாம் தேவனுக்கு செலுத்தக்கூடிய பலியை எப்படிப்பட்டதான பலிகளாக இருக்க வேண்டும் என்பதை குறித்த ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம பார்க்கும்போது, தேவனுக்கு இந்த நாட்களிலே நம்ம செலுத்த வேண்டிய பலி செலுத்தும்படியாக தேவன் விரும்புகிற பலி எதுவென்றால் ஸ்தோத்திர பலி என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தோடு கூட மிருகங்களுக்குரிய பலிகளும் பறவைகளுக்குரிய பலிகளும் அந்த பலிகளின் நிமித்தம் உண்டாகிற பாவ மன்னிப்பு பிராயச்சித்தங்கள் எல்லாமே முடிந்து விட்டது. இயேசு பலியானதோடு கூட நித்திய காலமாக பலியின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த ரட்சிப்பு நின்று விட்டது. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய பலி ஒன்றே நமக்காக தேவனால் நியமிக்கப்பட்டு அந்த பலியை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்குத்தான் ரட்சிப்பு என்பதை தேவன் உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். எனவே நீங்களும் நானும் வேற எந்த ஒரு பலியையும் செலுத்தி மீட்பையோ பாவ மன்னிப்பையோ பெற்றுக்கொள்ள முடியாது. வேதம் சொல்லுகிறது, இயேசு சிலுவையில் பலியானதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற எல்லாருக்கும் பாவ மன்னிப்பை ஆண்டவர் வச்சிருக்கிறார். தேவனுக்கு மகிமை. இந்த நாட்களையும் கூட சிலுவை பாடுகளை, இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பாடுகளை தியானிக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்ததும் அவர் பாடுபட்டு மரித்ததையும் குறித்து தேவனுடைய சபையார், தேவனுடைய பிள்ளைகள் தியானித்து வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட பாடுகளை நமக்காக சகித்தார், அந்த பாடுகளின் மேன்மை என்ன என்பதையெல்லாம் தியானிக்கக்கூடிய இந்த நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காகத்தான் பலியானார், என்னுடைய பாவத்துக்குரிய தண்டனையை அவர் தன்னுடைய தோளின் மேலே சுமந்தார் என்பதை யாரெல்லாம் விசுவாசித்து அவரண்டைக்கு வருகிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பலியை விசுவாசிக்கிற மனுஷனுக்கு பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் கிடைக்கும், நித்திய வாழ்வையும் தேவன் அவனுக்கு தருகிறார். ஸ்தோத்திரம். நாம் இன்றைக்கு சங்கீதம் 50 சங்கீதத்தில் 23வது வசனத்தில் வாசிக்கும்போது, அப்படி ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் செலுத்தக்கூடிய பலி என்னவாம்? ஸ்தோத்திர பலி என்று வேதம் சொல்லுகிறது. அதை வாசிக்க கேட்கலாம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனோ தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். நன்றாக கவனிக்க வேண்டும். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அப்படியானால் இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? பலி என்பது தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷன் அவன் எப்படிப்பட்ட பலியை இந்த நாட்களில் செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாராம்? ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நாம் தேவனோடு கூட பயணிக்கும் போது நமக்கு தேவன் செய்யக்கூடிய எல்லா நன்மைகளுக்கும், தேவன் நமக்கு தரக்கூடிய எல்லா ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கும் நானும் நீங்களும் தேவனுக்கு திரும்ப செலுத்தக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இருக்கிறது. அது என்னவென்றால் ஸ்தோத்திர பலியாக இருக்கிறது. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும் என்று சொல்லுகிறான் அல்லவா? அப்படியானால் தேவனை அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ண அதுவே தேவனுக்கு நாம் செலுத்தக்கூடிய பலியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஸ்தோத்திர பலியின் மேலே தேவன் பிரியமாக இருக்கிறார். அதிலேயே 14வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியை இட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏராளம் நன்மைகளை செஞ்சிருக்கிறார். உங்களை ரட்சித்திருக்கிறார். சிலுவையில் இயேசு மரித்ததன் மூலமாக உங்களுக்கு விலையேறப்பெற்ற ஒரு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. அந்த ரட்சிப்பின் நிமித்தம் எப்பொழுதுமே தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவரை துதிங்க,
அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்படிப்பட்ட பலியின் மேலேயே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். எபிரேயர்களின் நிருபம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்துவோம். இந்த நாட்களில் நீங்களும் நானும் செலுத்த வேண்டிய ஒரு பலி இருக்கிறது. அது என்னவென்றால், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாம் எப்போதும் தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைக்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு செய்த உபகாரங்களுக்கு நீங்கள் என்ன பதில் செய்கிறீங்க? உங்களை ஆபத்திலிருந்து விடுவித்த தெய்வத்திற்கு நீங்கள் என்ன பதில் கொடுத்துருக்கிறீங்க? உங்கள் குடும்பத்தை பாதுகாத்த தெய்வத்திற்கு, உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதித்த தெய்வத்திற்கு நீங்கள் ஸ்தோத்திர பலியை செலுத்தணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதை எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் எல்லாவற்றுக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்கிறார். எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்கிறார். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில், உங்கள் விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறீங்களா? ஸ்தோத்திர பலியை செலுத்துறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று. நீங்கள் கர்த்தரை கனம் பண்ண விரும்புனீங்கன்னா, கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்புனீங்கன்னா, இந்த நாட்களில் கர்த்தருக்கு நீங்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நீங்கள் அவரை மகிமைப்படுத்துங்க. அதுவே ஆண்டவருக்கு நம்ம செலுத்தக்கூடிய பலியாக இருக்கிறது. சிலுவையில் இயேசு மரித்து அவர் பாடுபட்டு சிலுவையில் பலியானதுக்கு அப்புறம் எல்லா பலிகளும் நின்று விட்டது. ஆனால் ஒரே ஒரு பலி இன்றைக்கும் இருக்கிறது. அது என்னவாம்? அந்த பலிதான் தேவனுக்கு செலுத்தும்படியான பலியாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை. சங்கீதத்தில் 51ஆம் சங்கீதம் 17வது வசனத்தில் வாசிக்கும்போது அங்கே ஒரு பலியை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். என்ன பலியாம்? வாசிக்க கேட்போம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பலி இருக்கிறது. அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதானாம். பாருங்கள், நம்ம செலுத்தக்கூடிய ஒரு தேவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலி என்ன? முதலாவது ஸ்தோத்திர பலியை செலுத்தணும்னு நம்ம படித்து பார்த்தோம். ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கிற பலி என்ன? நொறுங்குண்ட ஆவி. நொறுங்குண்ட ஆவி. தேவனுக்கு முன்னால் நம்ம போய் நம்முடைய வேதனையோடு, பிரச்சனையோடு, பாவ போராட்டத்தோடு நாம் போய் தேவனுக்கு முன்னால் நிற்கும்போது நம்ம எப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு நிற்க வேண்டுமா? நொறுங்குண்ட ஒரு ஆவியோடு கூட, உடைக்கப்பட்ட ஒரு இருதயத்தோடு கூட தேவனுக்கு முன்னால் போய் நின்னா வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சங்கீதத்தை தாவீது எழுதுவதற்கு என்ன காரணங்கிறது உங்களுக்கு தெரியும். தாவீது ஒரு பாவத்தில் விழுந்து விட்டார். அந்த பாவத்தில் விழுந்த உடனே அந்த பாவத்துக்கான மன்னிப்புக்காக அவன் தேவனை நோக்கி கதறி அழுது உடைக்கப்பட்ட ஒரு இருதயத்தோடு கூட ஜெபிக்கிறது தான் இந்த சங்கீதமாக இருக்கிறது. என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனுஷன் பாவம் செய்து விட்டால் அந்த மனுஷன் உடனே செய்யக்கூடிய பிராயச்சித்தம் என்ன? ஒரு மிருகத்தை கொண்டு போய் பலி செலுத்துவான், ஒரு பறவையை கொண்டு போய் பலி செலுத்துவான். அப்படி பலி செலுத்தி அந்த பறவை மிருகத்தினுடைய இரத்தத்தினால் அவனுக்கு பாவ விமோசனம் கிடைத்து கொண்டிருந்தது. ஆனால் சங்கீதக்காரன் தாவீது பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்திருந்தாலும் அந்த மிருகங்களுடைய இரத்தத்தை காட்டிலும் தன்னுடைய இருதயம் உடைக்கப்பட்டு அந்த இருதயம் நொறுங்குண்ட ஒரு இருதயத்தோடு தேவனுக்கு முன்னால் போய் நின்னா அந்த பலியை விட அது சிறந்தது என்பதை அவர் உணர்ந்து அவர் சொல்கிறாரு, தேவனுக்கேற்கும் பலி நொறுங்குண்ட ஆவிதான். எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் பாவம் என்பது வரும். பாவ சோதனை இந்த உலகத்தில் எல்லாரையும் பாதிக்கும், யாரையும் சும்மா விடாது. எவ்வளவு பரிசுத்தவனாக இருந்தாலும், எவ்வளவு தேவனோடு கூட நெருக்கமாய் வாழக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தாலும் அந்த மனுஷனையும் பாவம் என்கிறது சோதிக்கத்தான் செய்யும். பாவ போராட்டம் இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது, பாவ சோதனை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. ஆனால் சில மனிதர்கள் அந்த பாவ சோதனையில் எப்போவுமே தேவனுடைய கிருபையை நாடி
வெற்றி பெற்று கொண்டே இருப்பாங்க. அதான் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்போவுமே வெற்றி பெறணும். பாவத்தோடு போராடணும், பாவத்தோடு போராடி போராடி ஜெயிக்கணும். ஒருவேளை சில பாவத்தில் ஜெயிக்க முடியாமல் அப்படியே தளர்ந்து அந்த பாவத்தில் சிக்கி கொண்டாலும் அவன் கவலைப்பட்டுறக்கூடாது. ஐயோ நான் பாவத்தில் விழுந்துட்டேன், என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காம அவன் நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட தேவன் அண்டைக்கு வந்தால் அவனை தேவன் புறக்கணிக்க மாட்டார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ சில பாவத்தில் நீங்கள் விழுந்து விட்டீங்க, யாருக்குமே தெரியாது. ஆனால் உங்கள் மனசாட்சி உங்களை குத்தி கொண்டே இருக்கிறது, உங்கள் இருதயம் உங்களை காயப்படுத்துகிறது. ஐயோ இப்படிப்பட்ட காரியத்தை செய்து விட்டாயே என்று சொல்லி ஒரு குற்ற உணர்வினால ராத்திரியெல்லாம் தூங்க முடியாமல் நீங்கள் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்கலாம். தாவீது எப்படி தன்னுடைய பாவத்துக்காக அழுது புலம்பினாரோ அதுபோல் நீங்கள் அழுது புலம்புறீங்கன்னா இன்றைக்கு வேதம் உங்களுக்கு ஆறுதலாக சொல்லுகிறது, நீங்கள் நொறுங்குண்ட ஒரு இருதயத்தோடு கூட தேவனண்டையில் வந்து, ஆண்டவரே என் இருதயத்தை உடைக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன், இந்த பலியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோடு கூட ஏசப்பாவுக்கு முன்பாக வந்து அழுது உங்கள் இருதயம் உடைந்து போகும் விதத்தில் நீங்கள் ஜெபித்து பாருங்கள். எவ்வளவு பெரிய பாவத்தில், யாருமே மன்னிக்க முடியாத ஒரு பாவத்தில் நீங்கள் விழுந்து போனாலும் கர்த்தராகிய தேவன் அந்த பாவத்திலிருந்து உங்களை மீட்டு, உங்களை ரட்சித்து, உங்களை மன்னித்து மறுபடியும் அவருடைய சொந்த பிள்ளையாக மாற்றி உங்களை தேவன் கனப்படுத்துவார். எனவே சோர்ந்து போக வேண்டாம், தைரியமாக இருங்க. இயேசு கிறிஸ்துவின் அண்டையில் எப்பவும் மன்னிப்பு என்பது உண்டு. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நினைக்கல நான் எத்தனையோ முறை மன்னிப்பு கேட்டுட்டேன், இன்னும் என்ன மன்னிப்பாரா என்று கேட்டால் கட்டாயம் தேவன் மன்னிக்கிறதுல அவர் தயவு பெருத்தவராக இருக்கிறார். சங்கீதம் 34:18 வாசிக்கும் போது அங்கே வேதவசனம் சொல்லுகிறதை இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து, கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். பார்த்தீங்களா, நொறுங்குண்ட ஒரு இருதயம் உள்ள மனுஷன், தன்னுடைய தவறுகளுக்காக உள்ள உடைந்து போற அழுகிற ஒரு மனுஷன், அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறார். தேவன் எங்கே இருக்கிறாருன்னு நிறைய நேரம் ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரும். நீங்கள் எப்பொழுதெல்லாம் உடைக்கப்படுறீங்களோ, தவறுகளுக்காக அழுகிறீங்களோ, எப்பொழுதெல்லாம் நீங்கள் பரிசுத்தத்துக்காக ஏங்கி பரிசுத்தத்துக்காக போராடி அதில் வெற்றி பெற முடியாதனால உடைக்கப்பட்ட இருதயத்தோடு, நொறுங்குண்ட ஒரு இருதயத்தோடு நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீங்கன்னா, என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறார். உங்களை கட்டாயமாக ரட்சிப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே இந்த நாட்களில் பாவத்தோடு போராடி ஜெயிக்க முடியலை, நான் சோர்ந்து போய் இருக்கிறேன், எனக்கு ஒரு மேன்மை உண்டா, விடுதலை உண்டா என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு இன்றைக்கி கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. நொறுங்குண்ட இருதயத்தோடு தேவனுக்கு முன்னால் வாங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் பாவத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து உங்களை உயர்ப்பிப்பார். தேவனுக்கு மகிமை. மூன்றாவதாக நம்ம வாசிக்கும்போது தேவனுக்கு பிரியமான ஒரு பலி என்ன? ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினால் மறுரூபமாகுங்கள். அழகான ஒரு வேத வசனம் இது. நம்ம சரீரங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். நிறைய மனுஷர்களுடைய வாழ்க்கையில் பாவத்திலிருந்து விடுதலை பெறணும், சரீரத்தில் எந்த விதமான பாவமும் செய்யாமல் பரிசுத்தமாக வாழணும் ஆசை இருக்குது. பாவத்தை விடணும், பாவத்திலிருந்து மீண்டு வரணும், பாவத்தின் வழியை விட்டு
தேவனுடைய வழிக்கு வரணும், ஆலயத்துக்கு வரணும், கர்த்தரை நம்பணும், செய்கிற தவறெல்லாம் தவறு தான் அப்படிங்கிற உணர்வெல்லாம் இருக்குது. அதற்காக வருந்துகிறாங்க. நான் செய்கிறது பாவம்தான், நான் குடிக்கிறது பாவம்தான், நான் தவறான பழக்க வழக்கத்தில் இருக்கிறேன், தவறான உறவில் இருக்கிறேன் என்பதெல்லாம் தவறு தான் சொல்லி உணர்வு இருக்குது. ஆனால் அழுறாங்க, துக்கப்படுறாங்க. அவங்க இருதயமானது அப்படி அந்த பாவத்துக்காக ரொம்ப வருத்தப்படுகிறது. அதோடு நின்று விடுறாங்க. ஆனால் அடுத்த ஒரு கட்டம் இருக்கிறது. என்னவா தெரியுமா? சரீரங்களை தேவனுக்கு பலியாக ஒப்பு கொடுக்கணும். நம்ம சரீரங்களை ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் நம்ம சரீரத்தில் அந்த பாவ போராட்டம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். எந்த அவயவமானாலும், நம்முடைய சரீரத்தில் எந்த அவயவத்தில் பாவம் கிரியை செய்தாலும் அந்த அவயவங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை படிக்கும்போது அங்கே ஒப்பு கொடுக்கலை குறித்து கர்த்தர் இன்னொரு வார்த்தை சொல்கிறார். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அருமையான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சரீரத்தினுடைய அவயவங்களில் பலவிதமான பாவம் போராடிக்கொண்டே இருக்கும். கையினாலே பாவம், கண்களினாலே பாவம், காதுகளினாலே பாவம், இன்னும் சொல்லப்போனால் ஆயுள் சக்கரத்தையே தீக்கொளுத்தி போடக்கூடிய நம்முடைய நாவினால் நிறைய பாவங்களை செய்து கொண்டே இருப்போம். இந்த பாவமெல்லாம் ஒவ்வொரு அவயவங்கள் மூலமாக செய்யப்படுகிறதுனால அது நம்முடைய ஆத்துமாவை வெகுவாக பாதித்து, நம்முடைய சிந்தனையை பாதித்து, நம்மளை முற்றிலுமாக கரைப்படுத்தி நம்மளை நித்திய அழிவுக்கு நேராக கொண்டு போகிறது. ஆனால் இந்த பாவத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு பலியை செலுத்தணும்னு சொல்கிறார். என்ன பலியம் பாருங்க? சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். கண்கள் நமக்கு தேவனுக்கு விரோதமாக பார்க்க விரும்புகிறது என்றால் நம்ம தேவனிடத்தில் சொல்லி, ஆண்டவரே என் கண்கள் அசுத்தமானதை பார்க்க விரும்புகிறது, இந்த கண்களை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், இது இயேசுவை பார்க்கிற கண்களாக மாறட்டும். கைகள் தேவனுக்கு விரோதமாக லஞ்சம் வாங்குவதும் அநியாயம் செய்வதுமாக இருக்கிறது என்றால் இந்த கரங்களை இயேசுவுக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய கால்கள் கோணலான வழிகளிலும் தவறான பாதையிலும் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த கோணலான பாதைகளிலே நம்முடைய பாதங்கள் போகாதபடிக்கு, ஆண்டவரே என் வழியை உமக்குள் உறுதிப்படுத்துவதற்கு என் நடைகளை உமக்குள் ஸ்திரப்படுத்தும் என்று சொல்லி நம்முடைய நடைகளை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். இப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது மாத்திரம்தான் தேவன் என்ன செய்வார்னா, நம்முடைய வாழ்க்கையில் அந்த பலியின் மேலே அவர் பிரியப்பட்டு நம்மளை பாவ வழியிலிருந்து விடுதலை ஆக்குவார். பாருங்கள், நிறைய பேர் குடிக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், நீங்கள் ஏன் குடிக்கிறீங்க? இது தவறு தானே, இது உங்கள் சரீரத்தை அழித்து போடும், இது உங்கள் குடும்பத்தை கெடுத்துருன்னு கேட்டு பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க, உண்மைதான், எனக்கு குடித்து அவயவங்களெல்லாம் கெட்டு போயிட்டு, தூக்கம் வரல, சாப்பிட முடியலை, மெலிஞ்சு போயிட்டேன், என் சரீரம் எல்லாமே அவயவ உறுப்புகள்லாம் பாதிக்கப்பட்டு தெரியும், ஆனாலும் அது தவறுதான்னு தெரிஞ்சு அவங்க துக்கப்பட்டாலும் ஒப்பு கொடுக்காததுனால மறுபடியும் அடுத்த நாள் அந்த பாவத்துக்கு தேடி போகிறாங்க. இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராகிலும் நீங்கள் பாவத்தில் அடிமையாக இருந்து விடுதலையை விரும்பி இந்த தப்பை என்ன செய்யவே கூடாதுன்னு எத்தனையோ முறை மனசில் யோசிச்சிங்க, ஆனால் தீர்மானம் எடுக்கலை, ஒப்பு கொடுக்கலை. கண்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கலை, கைகளை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கலை, மனதை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கலை. இது நிமித்தம் போராடி விழுந்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை தர விரும்புகிறாரு. நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். உதாரணமாக நான் ஒரு காரியத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆபேலை குறித்து வேதம் ஆதியாம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம்.
காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. முந்தின வசனத்தை படிக்கும்போது ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுக்களிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார், ஆனால் காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. இந்த காரியத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? என்ன நமக்கு ஆண்டவர் போதிக்கிறார்? ஏன் ஒருவனுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒருவனுடைய காணிக்கை ஏன் தள்ளப்பட்டது, அங்கீகாரமற்றது? அதற்கு என்ன காரணம்? அவங்க கொண்டு வந்த பொருள் முக்கியமல்ல. அந்த பொருளை பார்த்து இது நல்லது கெட்டதுன்னு சொல்லி கர்த்தர் அதை செய்யாமல் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? இந்த பொருளை விட நீங்கள் தான் எனக்கு முக்கியம். காணிக்கையை கொண்டு வரக்கூடிய, பலியை செலுத்த வந்திருக்கக்கூடிய நீங்கள் தான் முக்கியம். நீங்கள் கொண்டு வந்திருக்கிற பொருள் சின்னதோ பெரியதோ, நீங்கள் கொண்டு வந்திருக்கிற பொருள் ரொம்ப விலை கூடுனதோ விலை குறைந்ததோ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவருக்கு என்ன விரும்புகிறாரு? அவங்க இருதயம் எப்படி இருந்தது என்பதுதான் முக்கியம். 7வது வசனத்தை கூட வாசிக்க கேட்கலாம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? ஆண்டவர் காயினை பார்த்து சொல்றார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று சொல்றார். நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும் என்று சொல்றார். அப்போ ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கே அங்கீகரித்து காயினுடைய காணிக்கையை கர்த்தர் புறக்கணிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, காயினுக்கு நல்ல இருதயம் இல்லை. அவனுக்குள்ள பகையான எண்ணம் இருந்தது. சகோதரன் மேலே ஒரு பொறாமை, ஒரு கோபம், ஒரு எரிச்சல் அவனுக்குள்ளே இருந்தது. இதெல்லாம் அவனுக்குள்ளே வந்ததுனால அவன் காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்ளலை. உள்ளம் கெட்டுப்போன ஒரு உள்ளம், ஆனால் கையில் வச்சிருக்கிற காணிக்கை சுத்தமான ஒரு காணிக்கை. தேவன் உள்ளத்தை பார்ப்பாரா, கையில் இருக்கிற காணிக்கையை பார்ப்பாரா? வேதம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று. அப்போ உள்ளத்தை பார்க்கிற தேவன் காயினை பார்க்கிறார். அவனுடைய உள்ளம் கேடுபாடு நிறைந்ததாக இருக்கிறது. அவனுடைய பலி, அவன் துன்மார்க்கனுடைய ஒரு பலியாக அவன் இங்கே துன்மார்க்கத்தோடு பலி செலுத்த வந்திருக்கிறான். துன்மார்க்கனின் பலி தேவனுக்கு பிரியமானது அல்ல. அந்த பலியை செலுத்துறதுக்கு அவன் வந்தபோது கர்த்தர் அவனுடைய இருதயத்தை பார்த்தார். அவன் இருதயத்தில் எப்படி இருக்கு? எரிச்சல் இருக்கிறது, கோபம் இருக்கிறது, கொலைவெறி இருக்கிறது. இந்த எரிச்சலும் கோபமும் வைராக்கியமும் அவனுடைய மனதில் இருந்ததுனால ஆண்டவர் அவனை புறக்கணித்து விட்டார். என்னை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நிறைய மனிதர்கள் தேவனுக்கு காணிக்கை கொடுக்குறாங்க, தசமம் கொடுக்குறாங்க, ஊழியங்களுக்கு பணத்தை கொடுக்குறாங்க, எல்லாம் நல்லது தான். ஆனால் நம்ம இருதயம் எப்படி இருக்கிறது? இருதயத்தில் பொல்லாப்பும் அசுத்தமும் தவறான கோபமும், சகோதரனோடு பேசாமல், உடன் பிறந்தவங்களை வெறுத்து, பிரச்சனைக்குரியவர்களாக, கலகம் உண்டாக்குறவர்களாக, எரிச்சல் உள்ளவர்களாக, ஒருவேளை பட்டயத்தாலே கல்லுனாலே மற்றவங்களை கொல்லாட்டாலும் சொல்லுனால இருதயத்தை காயப்படுத்தி கொல்லுகிறவர்களாக, இப்படிப்பட்ட தவறான பாவ சிந்தனையோட ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்னால் பலி செலுத்த வந்தால் அந்த பலியை தேவன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் படிக்கும்போது ஒரு மனுஷன் பலி செலுத்த வரும்போது அவன் அந்த பலியை காட்டிலும் அவனுடைய இருதயம் முக்கியங்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு அழகான உதாரணத்தை சொல்கிறார். அதில் நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23 to 26 வரை வாசிக்கலாம்.
ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோட வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மணம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீரும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அழகாக கர்த்தருங்க ஒரு விஷயத்தை நமக்கு நினைவு போட்டுறார். நீ ஆலயத்தில் போய் பலி செலுத்துறதுக்கு போகிற, காணிக்கை செலுத்த போகிற, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிற, சர்ச்சுக்கு போகிற, தேவனை துதிக்கிறதுக்கு போகிற. ஆனால் போகும்போது உன் மனசுக்குள்ள ஒரு காரியம், உன் சகோதரனுக்கு உன் பேரில் ஒரு குறையுண்டு, யார்கிட்டயோ பிரச்சனை இருக்குது, கசப்பு வைராக்கியம். ஆபேலை எப்படி காயின் கசந்து கொண்டு கோவப்பட்டு அவன் மேலே வைராக்கியமாக இருந்தானோ அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தோடு நீ இருக்கிறாய் என்றால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆலயத்துக்கு பலி செலுத்த வர்றதுக்கு முன்னே நீ உன் சகோதரனோடு என்ன செய்ய, மனம் பொருந்து, அப்படி உன் காணிக்கை அங்கே வச்சிரு, வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகுங்கிறார். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் உடன் பிறந்த சகோதரர்களிடத்தில் பகை வைத்து கொண்டு 2 பேரும் ஒரு ஆலயத்துக்கு தான் போவாங்க, ஆனால் பேச மாட்டாங்க. பக்கத்து வீட்டில் தான் இருப்பாங்க, பேச மாட்டாங்க. வைராக்கியம், கோபம், கசப்பு, அவன் பேசட்டும் நான் பேச மாட்டேன், அப்படி பேசிட்டான் இப்படி பேசிட்டான், வைராக்கியமும் வெறுப்பும் கோபத்தோடு இருந்து கொண்டு ஆனால் ஆலயத்தில் போய் நல்லா காணிக்க கொடுப்பாங்க, ஆண்டவருக்கு நல்லா செய்வாங்க, சபை கட்டுறதுக்கு பணம் கொடுப்பாங்க, தசமபாகம் கொடுப்பாங்க, எல்லா காரியங்களையும் செய்வாங்க. ஆனால் சகோதரனோட ஒப்புரவாகலை, சகோதரனோட கசப்பு இருக்கிறது, சண்டை, கோபம், வைராக்கியம், இதை வைத்து கொண்டு பலி செலுத்தினால் நீங்கள் செலுத்துகிற ஒரு பலியை கூட கர்த்தர் ஏற்றுக்கிட மாட்டார். எப்படி காயினை கர்த்தர் புறக்கணிச்சாரோ அதே மாதிரி தான் உங்களையும் புறக்கணிப்பார். இந்த நாளில் நல்மனம் பொருந்த வேண்டியது அவசியம். உன் சகோதரனோடு ஒப்புரவாகு அப்படிங்கிறார். ஒப்புரவாயிட்டு என்ன சொல்கிறார் பாருங்க, எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்தில் கொண்டு ஒப்புக்கொடாமலும். எதிராளி யாரு? பிசாசு. அவன் கொண்டு போய் உன்னை கொண்டு நியாயாதிபதியாகிய தேவனுக்கு முன்னால் நிறுத்திட்டு சொல்லுவான், ஆண்டவரே பாருங்க உங்கள் பிள்ளைன்னு சொல்கிறீங்க, ஆனால் தன்னுடைய சகோதரங்கிட்ட பேசலை, இவன் மேலே குற்றம் இருக்கிறது, இவன் மேலே கரை இருக்கிறது, இவன் எப்படி உங்கள் பரலோகத்துக்குள்ளே வர முடியும்? அவன் சிறையில் வைக்கப்படாமல் இருக்கும்படி நீ எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரத்தில் அவனோடு நல்மனம் பொருந்து. தேவனுடைய நியாய தீர்ப்பு காலத்து வரதுக்கு முன்னதாகவே சீக்கிரத்தில் உன் சகோதரனை ஒப்புரவாக. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் உங்கள் சகோதரனோடு பகையாக இருக்கீங்கன்னா இப்பொழுதே உங்களுடைய ஃபோன் எடுத்து அவங்கள்ட்ட பேசி நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, ஒப்புரவாகுங்க, கசந்து கொள்ளாதீங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு தப்பு பண்ணாமல் அவங்க உங்களை பகைச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் அது நிமித்தம் காயப்பட்டு அவங்க மேலே வெறி வைராக்கியத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஒப்புரவாகுதல் செய்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிப்பீங்க, நிறைய நன்மைகளை சுதந்திரிப்பீங்க. கர்த்தர் எப்படி ஆபேலை அங்கீகரித்து காணிக்கை அங்கீகரித்து ஆசீர்வதித்தாரோ அதே போல் உங்களை அங்கீகரித்து ஆசீர்வதிப்பார். நீங்கள் யோசித்து பாருங்கள், எத்தனையோ செய்கிறீங்க, ஆனால் ஏன் உங்கள் குடும்பத்தில் இன்னும் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் இன்றைக்கி தேவனால் நன்மையை பெற முடியல? காணிக்கை கொடுக்குறீங்க, தேவனுக்கு பலி செலுத்துறீங்க, ஸ்தோத்திர பலி செலுத்துறீங்க, எல்லாம் செய்கிறீங்க, ஆனால் நீங்கள் செலுத்தக்கூடியது கேட்கப்படாமல் போகிறதுக்கு காரணம் நம்முடைய இருதயம் சீராக வேண்டும். ஆபேலை போல ஒரு நல்ல இருதயம் நமக்கு வேணும். ஆபேலுடைய பலியை தேவனை ஏற்றுக்கொள்ள காரணம் அவனுக்கு ஒரு நல்ல இருதயம் இருந்தது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஜீவ பலியாக சரீரத்தை ஒப்பு கொடுக்கும்போது தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பார். உங்களுக்கும் கர்த்தர் அப்படி செய்வார். உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. நீங்கள் இந்த நாளில் எங்களோடு கூட பேசியிருக்கீங்க. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எல்லாம் செய்தோம், தேவனுடைய காரியங்களில் எல்லாம் நாங்கள் இருந்தும் உத்தமமாக இருந்தோம். ஆண்டவரே, இன்னும் சில ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாமல் சில கசப்பு, கோபங்கள், வைராக்கியங்கள்
ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முடியாதபடிக்கு எங்கள் வாழ்க்கையில் தடையாக இருக்குமானால், இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த இரவில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய அற்புதங்கள் நடக்கட்டும் என்று சொல்லிக்கிறேன். எல்லாரும் மேலும் தேவனுடைய இரக்கமும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும், ஆசீர்வாதங்கள் தொடரட்டும். அந்த 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 கசப்பிலிருந்து விடுதலை பெறுவதற்கு உதவி செய்யுங்க. வழியிலே வைத்தே நல்மனம் பொருந்துவதற்கான கிருபைகளை இயேசுப்பா கொடுங்கப்பா. நீங்கள் இப்படி செய்யுங்க. சமாதானம் இல்லாமல் பாவத்தில் போராடி கொண்டிருக்கிறவங்க, விடுதலைக்காக ஏங்குறவங்க இயேசுவின் நாமத்தில் விடுதலையை பெற்றுக்கொள்வார்களாக என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. வியாதியின் கூறுகள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகட்டும். வியாதி கட்டுகளை கர்த்தர் முறித்து போட்டு உங்கள் பிள்ளைகளை கனம் பண்ணி ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசியிருக்கிறார். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.